வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. அதெல்லாம் சரிதாங்க. நம்ம சமூகத்துல இருக்கிற புத்திசாலியான பசங்க அப்புறம் பொண்ணுங்களுக்கு நாங்க இங்க விருது கொடுக்க போறோம். அவங்க பண்ணின வேலைகளின்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசும் கொடுக்க போறோம். அதனால உங்க மருமக பேரையும் எழுதி கொடுத்துருங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நம்ம சமுதாயத்துல இருக்கிற எத்தனையோ பேரு இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் என் மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லதுங்க. சரி, நான் இப்பவே போய் என் மருமக பேரை கொடுக்குறேன். சரி, போயிட்டு வாங்க. சரி, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட இத பத்தி எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் அத்தை ஊர்ல இருந்து வர போறாங்கல்ல, அத்தை இங்க வந்த உடனே அவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இந்த முட்டை யாரால இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அவங்களே கேட்கட்டும். குப்பை தொட்டிக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு அவங்களே கேட்பாங்க என்ன. அதுக்கப்புறம் அத்தையே எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. அம்மாக்கு மட்டும் இத பத்தி தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன கொன்னே போட்டுருவாங்க. அண்ணே, எனக்கு என்ன தோணுதுன்னா இதை பத்தி அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு தோணுது. இதெல்லாம் சொல்லி அம்மாவை ஏன் தேவையில்லாம டென்ஷன் பண்ணணும்? அதுவும் இல்லாம அவங்க கோபத்தை நம்ம தான் சமாளிக்கணும். நான் ஒண்ணு பண்றேன், இதை முதல்ல வெளியில தூக்கி போடுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம் மோகன் உனக்கு? ஆமா, என்ன உனக்கு திடீர்னு உங்க அம்மா மேல அன்பு பாசம் எல்லாமே பொங்கி வருது மோகன்? அவங்க பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க கண்டிப்பா டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஆனா இந்த குப்பை டப்பாக்குள்ள இருக்க முட்டை ஓட்ட அத்தை கிட்ட காட்டுவேன்ல, அப்ப அவங்க மத்தவங்களுக்கு தான் பத்தி சொல்லுவாங்க. முதல்ல அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரியணும். எந்த நம்பிக்கையோட அவங்க இவகிட்ட 3வது கடையோட சாவியை கொடுத்தாங்களோ அந்த மருமக மேல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். என்ன ஆளுங்க நீங்களா? இப்ப உங்களுக்கு புரியும். வாடா கண்ண போன, நீ அம்மா கிட்ட வா. அண்ணே, பைத்தியம் உனக்கு. உனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குதா? இப்பதானே நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்க. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ண? மோகன், நான் உண்மையிலே நான் முட்டை வாங்கிட்டு வரல. இங்க பாரு மோகன், நீயே என்ன நம்ப மாட்டேங்கிறியா என்ன? உன்னை நான் நம்பணுமா? இந்த வீட்டுக்குள்ள முட்டையை கொண்டு வர வேலையை நீதான் பண்ணிருக்க. உன்னை தவிர வேற இது பண்ணவே முடியாது. நீ பண்ணிருக்கிற தப்பு எவ்வளவு பெருசுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? கொஞ்சமா அது தெரியுமாடி உனக்கு? ஒருவேளை இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, பியூட்டி பார்லரை திறக்கணும் அப்படி இப்படின்னு கனவு காண்றல, அந்த கனவுலாம் ஒரு நிமிஷத்துல மண்ணோட மண்ணாயிடும். கடைசாவி அவங்க கிட்ட இருந்து வாங்கறதுக்கு அம்மாக்கு 2 நிமிஷம் ஆகாது. இங்க பாரு மோகன், போதும். இது உண்மையில அது உண்மையிலன்னு தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாது. இப்ப போய் மீனாட்சி நீ எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிறத மட்டும் பாரு. கன்வின்ஸ் பண்ணு, அப்போதான் இந்த விஷயம் அம்மா வரைக்கும் போகாது. இன்னொரு விஷயம், 2 வார்த்தை பாசமா பேசணுங்கிறதுக்காக எல்லாம் தலையில ஏறி உட்காரணும்னு நினைக்கிறேன். இப்படியாவது நான் மீனாட்சியக்காக சீக்கிரமா தடுத்தாகணும். அந்த முட்டையை நான் உடைச்சு போடலனா வேற வேற யாரு போட்டாங்கன்னு எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் சந்தியா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆக போறீங்கல்ல. என்னப்பா சூர்யா, மனைவி 15 நாளைக்கு பிறந்த வீட்டுக்கு போனாலே ஒரு மாதிரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா 11 மாசம் மனைவி பக்கத்துல இல்லைன்னா எப்படி? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இது ஏதோ ஒரு பரீட்சை மாதிரி இருக்கு. உன்னால இந்த பரீட்சையில ஜெயிக்க முடியுமா? அதுவும் இல்லாம இது மொபைல் போன் காலம்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட எப்போ பேசணும்னாலும் உடனே போன் பண்ணி பேசலாம். தூரமா இருந்தா கூட தூரத்துல இருக்கிற மாதிரி தோணாது. அதுவும் இல்லாம 11 மாசத்துக்கு அப்புறம் ட்ரைனிங் முடிச்சு சந்தியா வரத்தானே போறாங்க. பெரிய ஐபிஎஸ் ஆபீசரா அவங்க இங்க வருவாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து தானே இருக்க போறீங்க. சேர்ந்து இருக்கிறதுக்காக தானே கல்யாணமே பண்றது. என்ன நான் சொல்றது? அதுவும் இல்லாம சந்தியா எந்த ஊருக்கு போனாலும் சூர்யாவும் அந்த ஊருக்கு போய் ஆகணும்ல. அப்படி இல்லைன்னா அந்த ஊருக்கு போய் ஒரு ஸ்வீட் கடை திறக்கலாம். இதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது? கையில தொழில் இருக்கும் போது எங்க வேணாலும் கடை திறக்கலாம்ல. என்ன நான் சொல்றது சரிதானே? இல்ல கோபால், அப்படிலாம் எதுவுமே இல்லை. என் குடும்பம், என் கடை, என் ஏரியா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் கடை என்னைக்குமே நம்ம ஊர்ல தான் இருக்கு. அப்படின்னா நீங்க அந்த 11 மாசம் பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் அதுக்கப்புறமும் பிரிஞ்சுதான் இருக்க போறீங்களா?
எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கன்னா லீவ் எடுத்து தான் பார்க்கணும் போலயே.